இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகருக்கு பிடிச்ச எருக்கம்பூ மாலையும், எருக்கம்பூ மாலை ரோஸும் எருக்கம்பூவும் வச்சு ஒரு எருக்கம்பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் பவுலில் கொஞ்சம் ரோஸ் பூ எடுத்திருக்கேன், கொஞ்சம் எருக்கம்பூவும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து என்ன போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 நாட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு, அடுத்தது ஒரு நாட் போட்டுக்கிட்டு, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரோஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சு இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்து திரும்ப இந்த மாதிரி திருப்பி பூவை சுற்றி ஒரு நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எருக்கம்பூ வச்சு இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா, ரோஸ் கட்டும்போது நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன். இந்த இருக்குது இல்லைங்களா, அந்த காம்பு பக்கத்துலேயே வச்சு கட்டுங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் நம்ம வந்து நறுக்கி விட்டுருவோம். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த காம்பு பக்கத்துலேயே வச்சு, அந்த பூ பக்கத்தில் இருக்கிற காம்பில் வச்சு நீங்கள் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பூ பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். சுற்றி ஒரு நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு எருக்கம்பூ எடுத்து ஒரு எருக்கம்பூ வச்சு இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு வாட்டி சுற்றிட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டிங்கன்னா இன்னும் ஒரு வாட்டி வந்து இன்னொரு எருக்கம்பூ வச்சுக்கோங்க. இன்னொரு எருக்கம்பூ வச்சுட்டு அதே மாதிரி வச்சு ஒரு நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு ரோஸ் பூ வச்சுக்கலாம். நீங்கள் குட்டி குட்டி ரோஸ் பூ கிடச்சின்னா குட்டி குட்டி ரோஜா பூ யூஸ் பண்ணிக்கோங்க, அது இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி பூவை சுற்றி இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டிங்கன்னா அடுத்து எருக்கம்பூ வச்சு இந்த மாதிரி காம்பை சுற்றி ஒரு வாட்டி எடுத்துட்டு கைக்குள்ளே விட்டு இப்படி இப்படி திருப்பி பூவை சுற்றி அகைன் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 வாட்டி எருக்கம்பூ வச்சு கட்டிக்கோங்க. எருக்கம்பூ வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ரோஜா பூ வைக்க போகிறோம். அடுத்த ரோஜா பூ வச்சு இந்த மாதிரி காம்பு பக்கத்தில், இந்த பூ பக்கத்துலேயே நீங்கள் வந்து நாட் போடுங்க. அப்போ தான் வந்து இந்த எருக்கம்பூ கூட மேட்சாக ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக. இல்லைன்னா ரோஜா பூ வந்து மேலே தூக்கிட்டு இருக்கும், எருக்கம்பூ தெரியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரோஜா பூ பக்கத்துலேயே இருக்கிற காம்பில் நீங்கள் வந்து நாட் போடுங்க. அடுத்து ஒரு எருக்கம்பூ வச்சு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் வந்து நீங்கள் எருக்கம்பூ வச்சுக்கோங்க. அப்போ தான் எருக்கம்பூ வந்து நல்லா தெரியும். ஒரு வாட்டி வச்சிங்கன்னா ரோஜா பூ பெருசாக இருக்கிறதுனால எருக்கம்பூ வந்து பார்வைக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து 2 வாட்டி எருக்கம்பூ வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா ரோஸ் வச்சுக்கோங்க. இன்னுமே வந்து நீங்கள் வந்து குட்டி ரோஸ் கிடச்சிச்சின்னா இன்னும் நல்லாயிருக்கும். குட்டி குட்டி ரோஸாக இருந்துச்சுன்னா இன்னுமே அழகாக இருக்கும். இந்த ரோஸ் தான் வச்சு கட்டணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ரோஸ் கிடைச்சாலும் நீங்கள் அந்த ரோஸை வச்சு நீங்கள் வந்து கட்டலாம். அடுத்து இந்த மாதிரி எருக்கம்பூ வச்சு கட்டிக்கோங்க. எருக்கம்பூ காம்பு கொஞ்சம் நீளமாக வச்சு கட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து ரோஸ் கூட எருக்கம்பூ வந்து நல்லா தெரியும். பார்த்திங்கன்னா காம்பு கொஞ்சம் நீளமாக வச்சு கட்டிக்கோங்க. அதே மாதிரி 2 டைம்ஸ் வந்து எருக்கம்பூ வச்சு கட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ரோஜா பூ வச்சு கட்டிக்கோங்க. ரோஜா பூ வச்சு கட்டும்போது மட்டும் நல்லா கிட்ட பூ ஒட்டி காம்பு பக்கத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து கட்டும்போது இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒரே பூவாக இல்லாமல் விநாயகருக்கு பிடிச்ச 2 பூ சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம கையால் இந்த மாதிரி டிசைனாக கட்டி போடுறதுனால நம்மளுக்கு அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கட்டி போட்ட பூ ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஒரே மாடலில் பூ கட்டி போடாமல், எருக்கம்பூ மட்டும்தான்ட்டு கட்டி போடாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கட்டி போடும்போது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த மாதிரி வந்து 2 பூ வச்சு கட்டிக்கிட்டு இந்த மாதிரி 2 2 வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரோஸ் வச்சு அதுக்கப்புறமா ஒரு ரோஸ் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரோஸ் வச்சு ரோஸ் கட்டும்போது மட்டும் நல்லா ஒட்டி வச்சு கட்டுங்க. கட்டிட்டு நீங்கள் வந்து எருக்கம்பூ மட்டும் ஒயிட் கலர் எருக்கம்பூ யூஸ் பண்ணுங்கள். சாமிக்கு வந்து ஒயிட் கலர் எருக்கம்பூ தான் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் கலர் எருக்கம்பூ தான் நம்ம வந்து சாமிக்கு போடணும். இது வந்து உங்களுக்கு கட்டுறது எப்படின்றது சொல்லி தரதுக்காண்டி நான் இந்த பூ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சாமிக்கு போடுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒயிட் கலர் பூ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோதாங்க, ஈஸியாக கட்டி முடிச்சாச்சு. இது கட்டுறது மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸிங்க. பூ இப்படி நூலுக்கு மேலே வச்சுட்டு இப்படி ஒரு வாட்டி சுற்றி இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த இருக்குல்ல இந்த 2 விரலை சுற்றி அது விட்டுட்டு இப்படி வருதுல்ல நடுவில் ஒரு இந்த ஹோல் வருது பார்த்தீங்களா, இந்த ஹோலுக்கு உள்ள பூ அப்படியே விட்டுட்டு எடுத்துட்டு கையை விட்டுறலாம். நீங்கள் அப்படியே இந்த பெரிய நூல் இருக்குல்ல அதை பிடிச்சி இழுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. நீங்கள் கட்டி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம வந்து நாட்டை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி நம்ம கட்டின பூ எப்படி இருக்குன்ட்டு இப்போ பார்க்கலாம். ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரே எருக்கம்பூவாக இல்லாமல் கலந்து இருக்கும்போது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து இது அப்படியே நேராக ஒழுங்காக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஆர்டராக வச்சு கரெக்டாக எடுத்து கரெக்டாக அந்த ஆர்டராக நம்ம இப்படி எடுத்து வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதே மாதிரி ரோஜாப்பூ கட்டும்போது மட்டும் நான் சொன்ன மாதிரி காம்பு பக்கத்துலேயே நீங்கள் கட்டினீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த எருக்கம்பூ வந்து நம்மளுக்கு தெரிய வரும். இல்லை அப்படின்னா எருக்கம்பூ வந்து அந்த ரோஜாப்பூ கூட மறைஞ்சிரும். அதுக்கு தான் நான் சொன்னேன், இன்னும் குட்டி குட்டி பூவாக கிடச்சா கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி கட்டிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எருக்கம்பூ வித் ரோஜாப்பூ மாலை நம்மளுக்கு வந்து ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து நான் விநாயகருக்கு பிடிச்ச தூக்கி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, எருக்கம்பூ வித் ரோஸ் பூ மாலை ரெடி.